ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு ரெடி பண்ணுறோம். மீன்லாம் கழுவி மசாலாலாம் கலந்து வச்சாச்சு. மீன் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கு மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, மிளகு, மஞ்சள் தூள், ஃபிஷ் ஃப்ரை மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி மீன் கூட உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுக்குவோம் குழம்புக்கே ரெடி பண்ணி. இப்போ பாருங்கள், இதாங்க நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. இப்போது அந்த தயிர் கூட அந்த மசாலா எல்லாத்தையும் கலக்கிட்டு அதுக்கடுத்து இந்த மீனை அதோடு போட்டு மசாலா கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மீன் குழம்புக்காக ரெடி பண்ணலாம். வானலில் நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கணுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து. கடுகு பொரியாமல் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா வெந்தயம் போடணுங்க. இந்த வெந்தயமும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டும் வச்சுருக்கேன். இது கூட ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இப்போது இப்போ போட்டாச்சுங்க. நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா தான் குழம்பு நல்லாவும் இருக்கும். அதுக்கடுத்து நல்லா வணங்கணுங்க. அந்த வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு பண்ணுங்கள். பிகினர்ஸ் நல்லா கவனித்து பண்ணுங்கள். இது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு வேலையானிட்டு. பட் இது பிகினர்ஸ்க்காக தான் நாங்கள் போடுறோம், பார்த்து செய்யுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டு போட்டாச்சு. அது தக்காளி சீக்கிரமாக வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் ரெண்டுத்தையுமே போட்டுக்கிட்டேன். இந்த தக்காளி நல்லா தோல் உறிஞ்சி வரணுங்க, சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வணக்கியாச்சு. இப்போ அதுக்கு வெங்காயம் தக்காளியோடு பாருங்கள், எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துகிட்ருக்கு. அது லெவலில் நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. புளியும் அதே மாதிரி தாங்க, அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு புளிப்பு ஒவ்வொருத்தரும் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தரும் கம்மியாக சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி புளியும் கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது தண்ணியும் ஊற்றியாச்சுங்க அதோடு சேர்த்து. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி பண்ணிட்டேன். இந்த குழம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சுருண்டு வரணும், கெட்டி பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் மீனை போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மீன் போட்டதுக்கு அடுத்து கொஞ்சம் தண்ணி பதம் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த ஸ்டேஜில் உப்பையும், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா இப்போ கொதித்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதத்துக்கும் வந்துடுச்சு. இதுதாங்க மீன் குழம்பு, இப்படி தான் வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சிங்க. இப்போ பக்கத்தில் நான் வானலில் ஒரு கடாயில் மீன் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன் எங்கள் பசங்களுக்காக. அதுக்கடுத்து மீனையும் குழம்புல போட்டுட்ருக்கேன். போட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பையும் கொடுக்கணுங்க. இப்போ பக்கத்தில் பசங்க ஸ்கூல் விட்டு வர போகிறாங்க, அவங்களுக்காக ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது, ரொம்ப நேரம் ஆகவும் கூடாதுனால சீக்கிரமாகவே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பசங்களுக்காக மீனையும் ரெடி பண்ணிட்டேன், வானலும் மீன் குழம்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கீழே இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டுட்டு அது வானல் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட வடகம் நான் எப்போவுமே போடுவேங்க. வடகம் போட்டு கருவேப்பிலையையும் போட்டு இந்த குழம்புக்கு இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க. இது தாளித்து மூடி வச்சுட்டு அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபிஷ்ஷை எடுத்து பசங்களுக்கு கொடுத்துடலாம். இது நீங்கள் இப்போ பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.